ஒரு தென்னை மரத்துல வருஷத்துக்கு 12 மட்டைகள். ஒரு தேங்காய் வந்து பூ வச்சதுலேருந்து எவ்வளோ நான் இது ஃபார் த வியூவர்ஸ்க்காகவும் நான் சொல்றேன். ஒரு குருத்து வெளியில வந்ததுக்கு அப்புறம், அது மெச்சூர் ஆயி நீங்க கையில எடுக்கிறதுக்கு 9 டூ 10 மந்த்ஸ் ஆயிடும். அப்புறம் விட்டீங்கன்னா, அது கொப்பரையா முத்திரும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய்க்கு பயன்படும். ஸோ ஒரு தென்னை மரம் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 ஓலைகள் தான் வரும். இது எவ்வளோ பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாரி ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் நான் நோட் பண்ணுவேன். ஒரு முருங்கை விதை முளைக்க 10 நாட்கள் ஆகும். அவரைக்காய் வந்து 5வது நாள் முளைக்கும். ஆ அ இது பீர்க்கங்காயும் 5வது நாள் முளைக்கும். உங்களுடைய புடலங்காய் 9வது நாள், சுரைக்காய் 9வது நாள், பாகற்காய் 10வது நாள் முளைக்கும். ஒரு கருவேப்பிலை விதைய போட்டு முளைக்க வச்சு பார்த்துருக்கீங்களா? நெறைய பேர் முளைக்கலன்னுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது. அது முளைக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். ஸோ முருங்கை விதை போட்டீங்கன்னா 10 நாட்கள் ஆகும். இது மாரி ஒண்ணொண்ணுக்கும் உள்ள கணக்குகள் நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது எப்பொழுது பூ பூக்கும், எப்பொழுது வந்து காய் காய்க்கும். இப்போ வந்து ஒரு சப்போட்டா பழம் வந்து என் பொண்ணு கேட்கும். அம்மா எனக்கு சப்போட்டா பழம் குடுத்து அனுப்புமான்னு கேட்கும். ஏன்னா எங்களுக்கு சப்போட்டா ரொம்ப நல்லாருக்கும். அத நான் யாரெல்லாம் சாப்பிடுவோன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எங்க மாடுகள் சாப்பிட்டது போக மிச்சம் எங்களுக்கு. அணில்களும், மாடுகளும் சாப்பிட்டது போக மிச்சம் தான் எங்களுக்கு. அப்போ வந்து அன்னைக்கு வந்திருக்கும்போது, "அம்மா அது பழம் பறிச்சு குடுங்க." நான் சொன்னேன், "இல்லப்பா, அம்மா இன்னுமா 2 மாசமா வந்து காய் காய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க." அப்படின்னா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பூ பூத்து அது காயாக மாறி கனியாகறதுக்கு 6 மாசம் கிட்டத்தட்ட பிடிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு துப்பறியும் நிபுணர் மாரி ஒண்ணொண்ணையும் நான் வந்து ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறேன் நானு.